எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு பிறகு ஒரு அசுர கிரக மாற்றங்களானது ஏற்பட இருக்கிறது. இந்த ஒரு கிரக மாற்றங்களானது பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான திருப்பங்களானது ஏற்பட போகுதுங்க. அந்த ஒரு திருப்பங்களானது இந்த கடகராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா புரட்டி போடக்கூடிய அளவிற்கு காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு கிரக மாற்றத்தினுடைய தாக்கங்களானது ஓரளவுக்கு சாதகமான ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. அது எந்தெந்த விஷயத்தில் அவர்களுக்கு சாதகமாக இருக்கோ அதேபோல் எந்த விஷயத்தில் இவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை கடகராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதோட நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த மாதத்துல இந்த கடகராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகளானது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, களத்திரஸ்தானத்தில் சூரியன், புதன், அஷ்டமஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், ராகு, லாபஸ்தானத்தில் குரு, விரயஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகளானது உள்ளது. கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 5/2/2025 அன்று களத்திரஸ்தானத்தில் இருந்து புதன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 11/2/2025 அன்று லாபஸ்தானத்தில் குரு வக்ர நிவர்த்தி ஆகின்றார். 12/2/2025 அன்று களத்திரஸ்தானத்தில் இருந்து சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 21/2/2025 அன்று அயனசயன போகஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். 26/2/2025 அன்று ரணருண ரேகஸ்தானத்தில் இருந்து புதன் களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களானது பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இப்படி தாங்க அமைஞ்சிருக்கு. ஸோ இதனுடைய அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். தனாதிபதி சூரியனுடைய சஞ்சாரத்தினால எதிர்ப்புகளானது உங்களுக்கு விலகும். நோயானது நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டாகுங்க. பணவரவானது எதிர்பார்த்தது போலவே இருக்கும். புதிய நபர்களினுடைய நட்பானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கலாம். பாதியில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள். வழக்குகளில் திடீர் குழப்பங்களானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படலாங்க. தீ, எந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது கவனங்களானது உங்களுக்கு தேவை. தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் வக்ரமாக இருந்தாலுமே சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் உச்சமாக இருப்பதனால இது யோகமான காலங்களாகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைத்தாலுமே அதிகமாகவே பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்குங்க. சரக்குகளை அனுப்பும் போது கவனங்களானது உங்களுக்கு தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது நல்லது. குடும்பாதிபதி சூரியன் அவரது ஸ்தானத்திற்கு சப்தமஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகளானது உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். பெரியோர்களிடம் ஆலோசனைகளை பெறுவது சிறந்ததுங்க. பெண்களுக்கு மனதில் திடீர் குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்கும். சமையல் செய்யும் போது மின் சாதனங்களை இயக்கும் போதும் கவனங்களானது உங்களுக்கு தேவை. கலைத்துறையினருக்கு எதிர்காலங்கள் பற்றிய சிந்தனைகளானது பார்த்தீங்கன்னா மேலோங்கும். எல்லா காரியங்களும் நல்லபடியாகவே நடக்குங்க. ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனையே தரும். வாகனங்களை ஓட்டும் போதும் எச்சரிக்கையானது உங்களுக்கு அவசியம். வீண் செலவுகளானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுங்க. அடுத்தவர்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாலுமே அது எடுபடாமலும் போகலாம். அரசியல் துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவு போய் வீண் பழிகளானது ஏற்படலாங்க. கவனங்களானது தேவை. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சலானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும். ஆனால் பணவரவானது திருப்திகரமாகவே இருக்குங்க. மேலிடத்தினுடைய கருத்துக்களுக்கு மதிப்புகளை கொடுப்பது நன்மையை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனக்கவலைகளானது ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர் ஆசிரியர்களினுடைய ஆலோசனையானது உங்களுக்கு கை கொடுக்கும். மேலுமே இந்த மாதத்தில் நன்மைகளானது ஏற்படும். பணவரவானது உங்களுக்கு இருக்குங்க. இழுபறியான காரியங்களானது சாதகமாகவே உங்களுக்கு முடியும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரங்கள் தொடர்பாகவே அடைய வேண்டியும் இருக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. அதேபோல் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது தடுமாற்றங்களானது ஏற்படலாம். இந்த மாதத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நன்மைகள் நிறைந்ததாக அமையும். மறைமுக எதிரிகளை வெற்றி பெறுவீர்கள். கடினமான சூழ்நிலையில் சிறப்பாகவே செயல்பட்டு முன்னேற்றத்தை அடைவீர்கள். உங்களுடைய புகழானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க.
வீடு நிலம் வாங்கக்கூடிய முயற்சியில் சாதக பலன்களானது உங்களுக்கு ஏற்படும். வணிகத்தில் பயணங்களால் பார்த்தீங்கன்னா பயனடைவீர்கள். எழுத்து பத்திரிகை துறையில் எதிர்பார்த்ததை விட மிக அதிக பணமானது பார்த்தீங்கன்னா சம்பாதிப்பீர்கள். சேமிப்பதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். மேலுமே காரியங்களில் அனுகூலங்களானது உண்டாகும். முயற்சிகளில் வெற்றியும் நீங்கள் பெறுவீர்கள். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகளானது உண்டு. முன்னேற்றத்திற்கு தடைகளானது இருக்காது. புதிய பொருட்களினுடைய சேர்க்கையானது பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆதாயங்களும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆனாலுமே மூன்றாவது நபர்களினுடைய தலையீட்டினுடைய காரணமாக குடும்பத்தில் அடிக்கடி வீண் வாக்குவாதங்களானது ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளானது தோன்றக்கூடும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. அதேபோல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகளுடைய வகையில் பெருமையானது பார்த்தீங்கன்னா சேருங்க. உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டு. அவர்களில் சிலர் மூலமாக ஆதாயங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகளானது உண்டு. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாகவே நடந்து கொள்ள வேண்டும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உடல் நலனில் கூடுதல் கவனங்களை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் பணிச்சுமைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். ஆனாலுமே சக ஊழியர்கள் அனுசரணையாகவே நடந்து கொள்வார்கள். கூடுமானவரை உங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்தவும். உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தொழில் வியாபாரங்கள் நன்றாகவே இருக்குங்க. போட்டிகளானது உங்களுக்கு குறையும். சக வியாபாரிகள் இணக்கமாகவே நடந்து கொள்வார்கள். சிலருக்கு வியாபார விஷயமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளவும் நேரிடுங்க. பங்குதாரர்கள் அனுசரணையாகவே பார்த்தீங்கன்னா நடந்து கொள்வர். மேலுமே கடகராசி நேயர்களுக்கு நீங்கள் சூழ்நிலைக்கேற்றவாறு செயல்படுவதில் வல்லவர். பணவரவானது கூடும். செய்யக்கூடிய காரியத்தில் மன திருப்தியானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது. மற்றவர்களுக்காக வீண் அலைச்சல் செலவுகள் செய்ய வேண்டியும் இருக்கும். அதேபோல் தொழில் வியாபாரங்களானது திருப்திகரமாகவே நடந்தாலும் எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு குறையலாங்க. வியாபாரம் தொடர்பான பண பரிவர்த்தனையில் கவனங்களானது உங்களுக்கு தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு உழைத்தாலுமே எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதில் தாமதங்களும் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளானது பார்த்தீங்கன்னா தீருங்க. ஆனால் வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது உங்களுக்கு தேவை. குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் சரிவர நடக்காமல் தடை தாமதங்களானது ஏற்படலாம். பிள்ளைகளுடைய நலனுக்காக கூடுதலாகவே உழைக்க வேண்டியும் இருக்கும். அதேபோல் கலைத்துறையினருக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்களை செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனங்களானது தேவை. பணவரவானது திருப்திகரமாகவே உங்களுக்கு இருக்கும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள். அவர்கள் மூலமாக முன்னேற்றங்களுக்கான உதவிகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அரசியல் துறையினருக்கு எதிலுமே கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது. காரிய வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமைகளானது அதிகப்படுங்க. தடைபட்டு வந்த காரியங்கள் சாதகமாகவே இப்பொழுது நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த உதவிகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. ஆன்மீகத்தில் நாட்டங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். பெண்களுக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பணவரவானது கூடும். மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றி எடுத்த முடிவுகள் மன திருப்தியை கொடுக்குங்க. அலைச்சலும் உங்களுக்கு அதிகரிக்கும். சில கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம். உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள். அறிமுகம் இல்லாதவர்களினுடைய வீட்டில் எதையுமே பார்த்தீங்கன்னா உட்கொள்ள வேண்டாம். அதே போல் நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்புகளானது இருக்கிறது. தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடுகளானது இனிதே நடந்தேறும். வீடு நிலம் மற்றும் வாகனங்களையும் நீங்கள் வாங்கலாம். மேலுமே இந்த ஒரு மாதத்தில் உங்களுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாபங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கவனமுடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். போட்டித் தேர்வுகளானது சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். லாபங்கள் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் போடக்கூடிய உழைப்பில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லாபங்களானது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ கவனங்கள் தேவை. அதே போல் பார்த்தீங்கன்னா சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியும் வரும். மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளில் சத்தியநாராயண பூஜையை செய்து விரதங்களை இருப்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கும். மனக்குழப்பங்களும் நீங்கி தைரியங்களும் உண்டாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.